தமிழ்நாட்டில் நேற்று இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய ஜோஸ்வா படம் கூட ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படத்துக்கு கிடைக்காத வரவேற்பு 2 வாரத்துக்கு முன்னாடி மலையாள மொழியில் ரிலீஸ் ஆன மஞ்சுமால் பாய்ஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால் தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது 2006 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டோம். ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு வித்தியாசமான சர்வைவல் த்ரில்லர் படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த குணா படத்துடைய அந்த பாடலான கண்மணி அன்போடு அந்த பாடலுக்கு வந்து திரையரங்கமே எந்திரிச்சு கை தட்டுறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் தான் கமல்ஹாசன் அவர்கள் அந்த மஞ்சுமால் பாய்ஸ் டீமோட சந்தித்து ரொம்ப சிரித்து சகஜமாக விளையாண்டு பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவும் ஒரு பக்கம் வைரலாகிக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் மஞ்சுமால் பாய்ஸ் தமிழ்நாட்டில் பல பெரிய பட்ஜெட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு அணிவேராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மோகன்லால் மீனா நடித்து 2013 இயக்குனர் ஜீத்து ஜோசப்போடைய இயக்கத்தில் மலையாளத்தில் வெளியான படம் தான் திருஷ்யம். இந்த படம் வந்து ஒரு குடும்பம், அதில் ஒரு ஃபேமிலி சர்வைவல், அதில் வந்து ஒரு க்ரைம், இதை பற்றின ஒரு தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ரியாலிஸ்டிக் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்து வியந்த மற்ற மொழி இயக்குநர்களும் மற்ற மொழி தயாரிப்பு நிறுவனமும் வந்து அந்தந்த மொழிகளில் இந்த படத்தை இயக்குனாங்க. குறிப்பாக தமிழில் பாபநாசம் அப்படிங்கிற பேரில் வந்துச்சு, ஹிந்தியில் அஜய் தேவ்கான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் இந்த பேன் இண்டியா மூவியாக உருவெடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து ஜப்பான் மொழியில் வந்து த குட் ஷெப்பர்ட் அப்படிங்கிற பெயரில் மொழிபெயர்த்து அங்கேயும் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு. இந்நிலையில் இந்த திருஷ்யம் படம் ஹாலிவுட்டுக்கு போக இருக்குது. ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனமான பனோரமா பிக்சர்ஸ் வந்து இந்த திருஷ்யம் படத்தை வந்து ஹாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஆரம்ப காலகட்ட பணிகள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து ரீமேக் செய்யப்பட போகிற முதல் படம் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து திருஷ்யம் படம் பெற்றிருக்கு. சிவா மனசுல சக்தி பாஸ் என்ற பாஸ்கரன் படத்துடைய டைரக்டர் தான் திரு ராஜேஷ். அவர் எஸ்எஸ்சியுடைய அசிஸ்டன்ட் வேறு. அவர் இப்போது ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்துக்கு வந்து அதிதி சங்கர் தான் முக்கியமான ஹீரோயினாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல். ராஜேஷோடைய சமீப காலத்து படங்கள் எதுவுமே பெருசாக ஓடாத நிலையில் அவர் எப்போவுமே வந்து காமெடி ஜானர் ப்ளஸ் வந்து ரியாலிஸ்டிக்கான என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஆனால் இந்த படம் அவருக்கு எப்படி ஓடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய அடுத்த படம், அதே மாதிரி அவருடைய மார்க்கெட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்து மூலமாக அவருக்கு தெரிய வரும். இயக்குனர் பாலாவோட இயக்கத்தில் வெளியாக போகிற படம் தான் வணங்கான். இந்த படத்துக்கு முன்னாடி சூர்யாவும் மமிதா பைஜு அப்படிங்கிற மலையாள நடிகையும் தான் ஒப்பந்தம் வாங்கியிருந்தாங்க. இந்நிலையில் மமிதா பைஜு வந்து வில்லடிச்சான் பாட்டு அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வில்ல அடிச்சுக்கிட்டே வந்து ஆடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவங்க அப்போ தான் அதை கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பாலா வந்து டேக் போக சொல்லியிருக்காரு. டேக் போக சொல்லும்போது வந்து அது வந்து அவங்க தப்பாக பண்ணதுனால 3 டேக் வரைக்கும் போனதுனால 4வது டேக்கில் வந்து தோள்பட்டையில் அடிச்சிருக்காரு. இந்த வீடியோவுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும்போது வந்து சூர்யாவுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும், எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்நிலையில் வந்து சூர்யா வந்து பாலா என்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சமூகத்தில் பறந்துச்சு. இதனால் பாலாவுக்கு வந்து நிறைய எதிர்ப்பும் வந்துச்சு அந்த சமயத்தில். இதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக மமிதா பைஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை வந்து ஒரு நல்ல நடிகையாகணும் அப்படிங்கிற அந்த கோபத்தில் தான் என்னை திட்டினார், வழி நடத்தினார். 1 வருஷமாக நான் அவர் கூட ட்ராவல் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஸோ எனக்கு தெரியும், அவர் நடிகையை வழி நடத்துறதுக்காக கொடுத்துருக்க ட்ரைனிங் தான் இது எல்லாமே, தேவையில்லாமல் தப்பான விளக்கம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் தான் வணங்கான் படத்தோடைய அந்த டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து அருண் விஜய் பண்ண ரோல் வந்து எல்லாராலையுமே வந்து இது வந்து பிதாமகன் பார்ட் 2 இருக்குமோ, ஏன்னா பிதாமகன் சாயல் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவையான விமர்சனத்தையும் அந்த ட்ரெய்லருக்கே வச்சுருக்காங்கங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. பருத்தி வீரன் பகவானுக்கு அப்புறம் இயக்குனர் அமீர் பெருசாக எந்த படமுமே இயக்கவே இல்லை. அவர் அதுக்கப்புறம் எடுக்க நினைத்த படம் தான் இறைவன் மிகப்பெரியவன். இந்த படத்துக்கு சேரன் வந்து ஒரு முக்கியமான கதையும் எழுதியிருந்தார். ஸோ இந்த படத்தோடைய லான்ச்சிங் அப்போவே வந்துட்டு இது ஒரு பிரம்மாண்டமாக கமலா தேட்டரில் லான்ச் செய்யப்பட்டுச்சு. அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து ஜாபர் சாதிக் தான். அவர் வேறு யாருமே இல்லை. இப்போ சமீபத்தில் அந்த போதைப்பொருள் கடத்தலில் தேடப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த முக்கியமான ஒரு கடத்தல் மன்றம் தான். இந்நிலையில் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற அந்த படம் வெளியே வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் அமீருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற கிடுக்கிப்பிடியும் போடப்பட்டிருக்கிற இந்த பின்னணியில் அமீர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் எந்த ஒரு விசாரணைக்கு வந்தாலும் நான் வர தயார், என்ன நடந்தாலும் நான் உண்மையை சொல்கிறதுக்கு தயார், என்னுடைய மதம் எனக்கு போட்டிருந்த விஷயத்தை தான் நான் இதுவரையிலும் பிரதிபலிச்சிட்டு இருக்கேனே தவிர எக்காரணத்தை கொண்டு உண்மைக்கு பிறம்பா நான் என்றைக்குமே செயல்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஜாபர் சாதிக் இது மட்டும் இல்லாமல் மங்கை அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் ப்ரொடியூசர் தான். அந்த படமும் ரிலீசிங் டேட்டில் நிற்கிது. இப்போது அந்த படத்துடைய கதி என்னாகும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இது மட்டும் இல்லாமல்
கீர்த்திகா உதயநிதி அவங்களுடைய படத்துக்கு முக்கியமான ப்ரொடியூசர் இதே ஜாபர் சாதிக் தான். சமீபத்தில் தான் அந்த படத்துடைய ஒரு பாடலுக்கு ஏஆர் ரஹ்மானோட சிங்கிள் ட்ராக் வந்து கம்போசிங் முடிஞ்சுன்னு அவங்களே ட்விட்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த படத்துடைய கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு குற்ற பின்னணியில் இந்த சினிமா பின்னணியும் நிறைய நலிவுற்ற நிலைமையில் எதனால் காணப்படுது அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் சொல்லப்படுது.